போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள். தாமஸ் பாண்டியன் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, அன்னம்மாள் 46ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் செல்லசாமி 34ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கும் அன்பு நேயர்களே, நம் கடவுள் தொடர்ந்து நம்மோடு கூடவே பிரசன்னமாயிருந்து பயணிக்கிறவர். அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும்போது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க அழைப்பு விடுக்கிறார். ஆகவே நமது துன்பங்கள் துயரங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாறும் என்ற நம்பிக்கையிலே நம்மையே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1-8 வரை. பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள்
யூதர் அனைவரும் உரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிழவு தீவு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவு திமோத்தியோவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெஸ்ஸியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலாடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிணை இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடாரத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாரும் வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், இந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள்,
ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய கம்பெனியிலே வேலை செய்யும் இடத்திலே சிங்கப்பூருக்கு ஒரு முக்கியமான புரோஜெக்டை முடிக்க 3 மாதங்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது வீட்டிலே வந்து சொன்னார், இப்படி 3 மாதங்கள் நான் சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும், நான் இங்கே இருக்க மாட்டேன், ஆனால் மீண்டும் திரும்பி வந்து விடுவேன் என்று. ஆனால் அவருடைய மகள் கொஞ்சம் வருத்தம் அடைந்தாள். அப்பா, என்னை யார் ஸ்கூலுக்கு கூட்டு போவாங்க, யார் என்னை ஸ்கூல்லேருந்து திருப்பி கொண்டு வருவாங்க வீட்டுக்கு? இல்லைப்பா, அம்மா எல்லாம் வண்டி ஏற்பாடு செஞ்சிருவாங்க, நீங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவ. இல்லைப்பா, உங்கள் பின்னால் பைக்கில் உட்காந்து உங்களை கட்டி பிடிச்சி போகிற மாதிரி வருமா என்று அவள் மிகவும் வருத்தத்தோடு சொல்லி கொண்டிருந்தாள். இல்லை அப்பா, போகிறேன், உனக்கு மீண்டும் வரும்போது உனக்கு சாக்லேட்டு, பொம்மை, நல்ல ட்ரெஸ்ஸு சிங்கப்பூர்லேருந்து நான் வாங்கிட்டு வருவேன், பத்திரமா இருந்துக்க, மகிழ்ச்சியாயிரு, துக்கம்லாம் அடையாத, வருத்தம் அடையாத, அப்பா போகிறது பற்றி என்றெல்லாம் சொல்லிவிட்டு சென்றாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு சீடர்களை விட்டு பிரியக்கூடிய நேரம், காலம். சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலம் என்னை காண்பீர்கள். இந்த இடைப்பட்ட காலம் எதை குறிக்கிறது? அவருடைய இறப்பு மற்றும் உயிர்ப்பு. அவர் இறக்கவிருக்கிறார். அவர் இறந்தவுடனே சீடர்கள் எல்லோரும் ஒரு தனிமை உணர்வு, கைவிடப்பட்ட நிலை, தங்கள் தலைவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்மை யார் வழி நடத்துவார் என்ற அங்கலாய்ப்பு, ஏக்கம். ஆனால் இந்த சிறிது காலம் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் சிறிது காலம் என்று சொல்கிறாரே என்று. ஆனால் நமக்கு தெரியும், இயேசு உயிர்த்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார். உயிர்த்தபின் மகிழ்ச்சி. 40 நாட்கள் ஆங்காங்கே காட்சி கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்துகிறார், விசுவாசத்திலே திடப்படுத்துகிறார். ஆனாலும் கூட முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சிறிது காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விண்ணேற்றமாகிறார், அவர் மீண்டும் வருவார், 2வது வருகை. அதற்கு முன் துணையாளரை அனுப்புவார், அந்த தூய ஆவியார் துணை இருப்பார், அவர்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பார், தெளிவுபடுத்துவார், மகிழ்ச்சி என்ற கனியை அவர்கள் உள்ளத்திலே கொடுத்து இந்த உலகம் தர முடியாத அளவுக்கு மகிழ்ந்திருக்க செய்வார் என்றெல்லாம் இயேசு விளக்குகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, சீடர்கள் குழப்பத்திலே இருக்கிறார்கள், புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு நம் ஆண்டவர் இந்த உலகிலே வாழ்ந்தபோது அவர் அன்பு செய்த குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசர். லாசர் இறந்து விட்டார். ஆனால் 4 நாட்களுக்கு பின் இயேசு வருகிறார், சிறிது காலம் கழித்து. துக்கத்திலே, துயரத்திலே, இழப்பை தாங்க முடியாத வேதனையிலே இந்த சகோதரிகள் இருந்தார்கள். தங்களுக்கென்ற இருந்த ஒரு ஆண் துணை, அந்த சகோதரன் தங்களோடு இல்லை. இப்பொழுது நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு வெறுமை உணர்வு, ஒரு நம்பிக்கையற்ற நிலைப்பாடு. இயேசு 4 நாட்களுக்கு பின் வருகிறார். அப்பொழுது மார்த்தாள் என்ன ஆண்டவரே, நீங்க இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீங்கள் கடவுளிடம் கேட்பது உங்களுக்கு அவர் அருள்வார். அந்த சிறிது காலம், அதற்கு பின் என்ன நடந்தது? லாசரே வெளியே வா என்று உயிர்த்து வாழ்வு கொடுத்து அவரை எழுப்புகின்றார். ஆம், மகிழ்ச்சி. அந்த துயரம் மாறுகிறது. சிறிது கால இடைவெளி.
ஜெபக்கூட தலைவன் யாயீரின் மகள் சாக கிடக்கிறாள் என்று இயேசுவிடம் வந்து ஜெபிக்க அழைக்கின்றார், நம்பிக்கையோடு அழைக்கின்றார். ஆனால் காலதாமதமாகிறது. வழியிலே அவருடைய பயணத்தின் போது எத்தனையோ பல்வேறு நோயாளிகள் அவரை சந்தித்து சுகம் பெற வேண்டினார்கள். ஆகவே தாமதமாகிறது. இந்த இடைப்பட்ட சிறிது காலத்திலே நடைபெற்றது என்ன? அந்த ஜெபக்கூட தலைவன் வீட்டிலிருந்து வேலையாட்கள் வந்து, உன் மகள் இறந்து விட்டாள், போதகரை தொந்தரவு செய்யாதே என்று. ஆம், துக்கமாக மாறுகிறது, துயரமாக இருக்கிறது அந்த சிறிது காலம். ஆனால் இயேசு அந்த ஜெபக்கூட தலைவனிடம் சொல்கிறார், நம்பிக்கையோடு இரும், நம்பிக்கை மட்டும் கைவிடாத. ஆகவே செல்கிறார். அங்கே அந்த மகளை கையை பிடித்து தலித்தாக்கும் என்று எழுப்பி உயிர் கொடுக்கிறார். அந்த சிறிது காலத்திற்கு பின் துயரம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. அழுகையும் ஓலமும் அங்கே இருந்த அந்த வீட்டிலே அந்த ஒப்பாரி அழுகையெல்லாம் மாறி மகிழ்ச்சியாக அங்கே தாண்டவம் ஆடுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கை பயணம் அவ்வப்போது எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் கடந்து விட்டது, இந்த சிறிது காலம் நமக்கு தாங்க முடியாத ஒரு தவிப்பாக இருக்கலாம். நாம் ஜெபிக்கலாம், ஒரு வெறுமை உணர்வு இருக்கலாம். கடவுள் இருக்கிறாரா? அவருக்கு காது இருக்கிறதா? கேட்கிறாரா? கண் இருக்கிறதா? என் துயரத்தை துன்பத்தை பார்க்கிறாரா? இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு துடித்து கொண்டிருக்கிறேனே, வேதனையிலே தவிக்கிறேனே, கடவுள் பிரசன்னம் இருக்கிறதா என்ற கேள்வி எழும்பலாம். குழப்பத்திலே நாம் இருக்கலாம் அந்த சிறிது காலம். ஆனால் கடவுளுடைய பிரசன்னம் சில வேளைகளில் அதிசயமாக அற்புதமாக நிகழ்ந்து அங்கே மாற்றங்களை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுப்பதை நாம் அறிவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ புனிதர்கள் இம்மாதிரி அனுபவங்களை வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறார்கள். கடவுளோடு நெருக்கமாக ஆழமாக ஆன்மீகத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று நிலைப்பாடு இருக்கும்போது அங்கே ஒரு விசுவாச தளர்வு, ஒரு உள்மன போராட்டம், ஃபெய்த் கிரைசிஸ் என்று சொல்வார்கள். அப்படி புனித அன்னை தெரேசாளுக்கு ஏற்பட்டிருக்கிறது, புனித அபிலா தெரேசாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, புனித ஜான் என்பவருக்கு ஏற்பட்டிருக்கிறது, யோவான் ஆஃப் த கிராஸ், சிலுவை அருளப்பர். இவர்கள் வாழ்விலே, இவர்கள் ஆன்மீகத்திலே ஆழ்ந்து பயணித்து கொண்டிருக்கும் போது டார்க்னஸ் ஆஃப் த சோல், ஒரு இருளடைந்த நிலைப்பாடு. இந்த கடவுள் இருக்கிறாரா? என் ஜெபத்தை கேட்கிறாரா? தொடர்ந்து அவர் என்னுடன் பயணிக்கிறாரா? அவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையே, ஒரு வெற்றுமையாக வெறுமையாக இருக்கிறதே என்ற நிலைப்பாடு. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுதுதான் இன்னும் உறுதியாக நம்ப வேண்டும். ஆம், சீடர்கள் படகிலே பயணித்தார்கள். அவர்கள் முன்னே சென்ற பிற்பாடு, சிறிது காலத்துக்கு பிற்பாடு இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். ஒரே புயல் காற்று அலைக்கழிக்கிறது அந்த படகை. எவ்வளவோ துயரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் இயேசுவை கண்டு கொள்ளவில்லை. வெறுமை உணர்வு, தனியா போராட வேண்டியிருக்கே, எவ்வளவுதான் வலிச்சாலும் இந்த புயலை தாங்க முடியலையே, அங்கே எதிர வரதை பார்த்தா ஏதோ பூதம் நம்மளை வந்து தாக்க போற மாதிரி இருக்கே, அச்சத்திலே அலறுகிறார்கள். ஆனால் இயேசு, நான் தான், அஞ்சாதீர்கள். அந்த சிறிது காலத்திலே அவர்களுக்கு தைரியத்தை, மகிழ்ச்சியை, பலத்தை கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே அந்த இயேசு எப்போதும் இருக்கிறார், எப்போதும் உடன் பயணிக்கிறார். நேற்று அமாவாசை இருள், சூரியன் காணா போயிடுச்சா? சூரியன் இருக்கு. ஆனா அந்த இந்த உலோகங்கள் இதெல்லாம், அந்த பூமிக உள்ள வடிவங்கள் எல்லாம் அது உருண்டு சுற்றி கொண்டு சுழன்று கொண்டு இருக்கும்போது அவ்வப்போது முழு நிலவு மற்றும் தேய்ந்து போன மறைந்த நிலவு எல்லாம் வரும். அந்த சூரிய ஒளியானது மறைந்து விடுகிறது.
ஆனால் சூரியன் எப்போதும் இருக்கிறது, பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம் கண்களுக்கு அது தென்படவில்லை, மறைந்து விட்டது. அதுபோலதான் நமது வாழ்க்கை பயணம். கடவுள் எப்போதும் பிரசன்னமாயிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நம் கூடவே பயணிக்கிறார். ஆனால் நாம் தான் கண்டுகொள்ள முடியாமல் தவிக்கிறோம். அந்த சிறிது காலத்தை கடக்க முயலாமல், கடக்க முடியாமல் தவிக்கிறோம். தனிமை, வெறுமை நம்மை வாட்டி வதைக்கிறது, நமக்கு சவாலாக அமைகிறது. இதோ இன்று அந்த இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம். என்றும் ஒளிமங்காத் இயேசு, எப்பொழுதும் பிரகாசிக்கும் அந்த தெய்வம் நம் கூடவே இருக்கிறார். எல்லா இருளையும் போக்க வல்லவர் அவர் கூடவே இருக்கிறார் என்ற நினைப்பிலே, நம்பிக்கையிலே இதோ நம்மையே ஒப்பு கொடுத்து அவருடைய கரம் பிடித்து வாழ பயணிக்க வேண்டுவோம். ஆமென். ஏழை கைம்பெண்ணளித்த காணிக்கை போல் எனக்கிருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தே. இறைவா தயவாய் ஏற்றிடுவா. ஏழை கைம்பெண்ணளித்த காணிக்கை போல் எனக்கிருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தே. இறைவா தயவாய் ஏற்றிடுவா. ஏழை கைம்பெண்ணளித்த காணிக்கை போல். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையெடுத்து அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள், தாமஸ் பாண்டியன் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, அன்னம்மாள் 46ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் செல்லசாமி 34ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி.ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.